அடுத்து வாசிங்க எசேக்கியேல் 17ஆம் அதிகாரத்துல 24ஆம் வசனம். எசேக்கியேல் 17:24. அப்படியே கர்த்தராகிய நான் உயர்ந்த விருட்சத்தை தாழ்த்தி தாழ்ந்த விருட்சத்தை உயர்த்தினேன் என்றும் நான் பச்சையான விருட்சத்தை பட்டு போன விருட்சத்தை தழைக்க பண்ணினேன் என்றும் வெளியின் விருட்சங்களுக்கு எல்லாம் தெரிய வரும். கர்த்தராகிய நான் இதை சொன்னேன், நிறைவேற்றினேன் என்று உரைத்தார் என்று சொல் என்றார். கவனிங்க, பட்டு போன விருட்சத்தை திரைக்க பண்ணி, கவனிங்க, பட்டு போய் இருக்கிற உங்க வாழ்க்கை இனி வரக்கூடிய நாட்கள்ல அப்படி தளர்த்து துளிர் விடும் சொன்னார். இன்னைக்கு செய்தியோட தலைப்பு என்ன அப்படின்னா, ஒரு இரவுல துளிர்க்கும். அல்லேலூயா. செய்தியோட தலைப்பு என்ன? ஒரு இரவுல துளிர் விடும். அப்ப பட்டு போய் இருக்கிற உங்களுடைய விருட்சங்கள் அப்படின்னா, ஒரு செடி பட்டு போயிருச்சு, எவ்வளவு அதுக்கு மருந்து அடிச்சாலும் என்ன செய்தாலும் பட்டு போயிருச்சு. நிறைய ஆசீர்வாதங்களுக்காக நான் செபிச்சு நான் பட்டு போயிட்டேன். அதை பார்த்து இந்த ஆசீர்வாதம் இந்த மாசம் வந்துடும், அடுத்த மாசம் கிடைக்கும், அடுத்த நாள்ல வரும் அப்படின்னு சொல்லி, இந்த வருஷத்துல இந்த காரியம் நடந்துடும் சொல்லி எத்தனையோ காரியங்கள் வாழ்க்கையில் நடக்கும்னு சொல்லி அப்படியே நான் சோர்ந்து போயிட்டேன். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, ஆண்டு பட்டு போய் இருக்கிற இந்த விருட்சத்தை தளர்க்க பண்ணி அநேகர் வெளியில் இருக்கக்கூடிய அநேக மனிதர்கள் பார்ப்பாங்க. இந்த வாழ்க்கையில் எப்படி இது நடந்துச்சு, இது எப்படி உங்க வாழ்க்கையில உயர்ந்து வந்தாங்க, இந்த ஆஸ்பத்திரி எப்படி நடந்துச்சு, எப்படி வீடு கட்டினாங்க, எப்படி இந்த உங்க வாழ்க்கையில இந்த இப்படிப்பட்ட ஒரு உயர்வை யார் கொடுத்தா அப்படின்னு சொல்லத்தக்க அளவுக்கு ஒரு பெரிய காரியத்தை உங்க வாழ்க்கையில் ஆண்டவர் செய்ய போகிறார். அதே நீங்க எடுத்து படிங்களே, ஒரே இரவுல ஒரு துளிர் விடும். ஒரே இரவு போதும் ஆண்டவருக்கு. ஒரு இரவுல உங்க வாழ்க்கையில பட்டு போய் இருக்கிற உங்க விருட்சங்கள் துளிர் விடும். உங்க வாழ்க்கையில எந்த காரியம் இன்னைக்கு பட்டு போயிடுச்சு பாஸ்டர், இந்த காரியம் நடக்கவே செய்யாது, எத்தனையோ காரியங்களை பார்த்துட்டு உங்க வாழ்க்கையும் கூட இன்னைக்கு எத்தனையோ வருஷங்களா எங்க வாழ்க்கை பட்டு போயிடுச்சு பாஸ்டர், எத்தனையோ நான் வருஷமா வீடு கட்டணும்னு நினைக்கிறேன், பட்டு போயிருச்சு, முடியல, ஒரு குழந்தைக்காக செபிக்கிறேன், அது பட்டு போயிருச்சு, ஒரு சமாதானத்துக்காக செபிக்கிறேன், அதுவும் பட்டு போயிருச்சு, எத்தனையோ காரியங்களை ஜெபிச்சு நான் பட்டு போய் காஞ்சி போய் சருகாய் என் வாழ்க்கை மாறிடுச்சு. அவங்க வாழ்க்கையில தான் ஆண்டவர் ஒரு இரவுல துளிர் விடும்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். ஒரு வேளைக்கு எத்தனை பேருக்கு அது மாதிரி உங்க வாழ்க்கை பட்டு போயிருக்கலாம். ஆண்டவர் துளி விடக்கூடிய தேவனை நீங்க ஆராதிக்கிறீங்க, மறந்து போயிடாதீங்க. எடுத்து வாசிங்க ஏசாயா 44ஆம் அதிகாரத்துல 3-4 வசனங்கள். ஏசாயா 44:3-4 வசனங்கள். தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன். கவனிங்க, தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன். உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன். அதனால் அவர்கள் புல்லின் நடுவே நீர்க்காலங்களில் ஓரத்தில் உள்ள அலரி செடிகளை போல் வளருவார்கள். கவனிங்க, அலரி செடிகளை போல நீங்க வளருவீர்கள். கவனிங்க, அலரி செடியை போல நீங்க வளர்ந்து துளிர் விடுவீங்க. தேவ பிள்ளைகளே, இதுவரைக்கும் உங்க வாழ்க்கையில ஆண்டவர் வறண்டு போய் இருக்கிற எங்க வாழ்க்கை ஆண்டவருடைய அலரி செடிகளை போல நீங்க வளருவீர்கள் ஒரு இரவுல. அதுல பாத்தீங்கன்னா தாகம் வேணும், முக்கியம். தாகம் உள்ளவன் மேலதான் ஆண்டவர் தண்ணீரை ஊற்றுவார். நீங்க ஆண்டவர் மேல நீங்க தாகமா, என் வாழ்க்கை பட்டு போயிருச்சு, என் பிள்ளைக்கு ஒரு வேலை கிடைக்காதா, ஒரு வீடு கட்ட முடியலையே, வருமானம் இல்லையே, வழிகள் இல்லையேன்னு சொல்லி நீங்க பட்டு போயிருக்கலாம். ஆனா இயேசுவின் மீது தாகமா இருப்பீரானால் தேவ பிள்ளைகளே, தாகம் உள்ளவன் மேல அவர் தண்ணீரை ஊற்றி அலரி செடிகளை போல நீங்களும் நானும் தேவன் வளரச் செய்வார். அல்லேலூயா. எத்தனை விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. எடுத்து படிங்க, யோவான் சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்துல 5ஆம் வசனம். நான் திராட்சை செடி, நீங்கள் கொடிகள், ஒருவன் என்னிலும் நிலைத்திருந்தால் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்ன இல்லாமல் நீங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. நீங்க பட்டு போயிருக்கலாம். தேவ திராட்சை செடியா இருக்கக்கூடிய தேவனுக்குள்ள நீங்க இருப்பீரானால், நீங்கள் அவருக்குள்ளேயும் அவர் உங்களுக்குள்ளேயும் இருப்பாரானால் நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பீர்கள். அப்ப உங்க வாழ்க்கையில பட்டு போய் இருக்கக்கூடிய வாழ்க்கை
நீங்க திராட்சை செடியாக இருக்கக்கூடிய இயேசு விடத்துல நீங்க சேர்ந்து தாகத்தோடு இருப்பீர். ஆனால் மிகுந்த கனிகளை, மிகுந்த ஆசீர்வாதங்களை கர்த்தர் உங்க வாழ்க்கையில கொடுப்பது நிச்சயம். இப்ப நான் சிலர் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் தேடுவாங்க, அவங்க பார்த்தீங்கன்னா அவங்களுக்குள்ள ஆண்டவர் இருக்க மாட்டார். ஆலயத்துக்கு வருவாங்க, ஆமேன்னு சொல்லுவாங்க, அல்லேலூயா சொல்லுவாங்க, காணியை கொடுப்பாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. அவங்க தனிப்பட்ட வாழ்க்கையில இயேசுவோடு இணைஞ்சிருக்க மாட்டாங்க. இயேசுவோட சுபாவம் அவங்கள இருக்கவே செய்யாது. அவங்க வாழ்க்கையில எந்த கனியும் கொடுக்க மாட்டாங்க, துளிரும் விடாது. நிறைய பேர் இங்க அப்படித்தான் இருக்காங்க. ஆலயத்துக்கு வருவதனால ஆண்டவர் நமக்குள்ள இருக்கிறார் நிச்சயம் இல்லை. ஆலயத்துல ஆண்டவர் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறாரு அதை நம்ம கற்றுக்கொண்டு தினமும் பைபிள் படிச்சு டெய்லி ஜெபம் பண்ணி அவருக்கு பிரியமான பிள்ளையா வாழ்வோமான நிச்சயமாய் மிகுந்த கனிகளை நீங்க கொடுப்பீங்க. ஆலயத்துக்கு வருவதனால நீங்க மிகுந்த கனிகளை கொடுக்க முடியாது. கனிகளை கொடுப்பதற்கு உண்டான வழிகளை தான் கர்த்தர் காமிப்பார். இந்த வழிகளில் நீங்க தான் கடந்து வரணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதே நீங்க எடுத்து படிங்க. ஏசாயா 27:6 படிங்களே. முக்கியமான ஒரு வசனம் 27:6. யாக்கோபு வேர் பற்றி இஸ்ரவேல் பூத்து காய்த்து உலகத்தை பலனால் நிரப்பும் நாட்கள் வரும். கவனிங்க, மீண்டும் படிங்களே, மீண்டும் படிங்க. நல்ல ஒரு வசனம். யாக்கோபு வேர் பற்றி, கவனிங்க, பற்று போய் இருக்கிறவங்க வாழ்க்கை வேர் பற்றி இஸ்ரவேல் பூத்து காய்த்து, நீங்கள் நானும் பூத்து காய்த்து உலகத்தை பலனால் நிரப்பும், நம்முடைய கர்த்தர் பலனால் நிரப்பும் நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். வாழ்க்கையில வேர் பற்றி பூத்து குலுங்கும் நாட்கள் வரும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவர் திட்டமும் தெளிவுமா சொல்லுகிறார். வாழ்க்கை காஞ்சு போய் பட்டு போன விருட்சத்தை போல வாழ்க்கை எனக்கு இருக்கலாம். இதெல்லாம் காஞ்சு போயிடுச்சு பாஸ்டர், இனிமேல் இந்த வாழ்க்கையில இந்த காரியம் நடக்கவே செய்யாது. நான் எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்த்துட்டேன், எல்லா வழிகளையும் முயற்சி பண்ணி பார்த்துட்டேன், ஒண்ணுமே நடப்பதற்கு உண்டான வழியே இல்லை. ஆனாலும் சொல்றார், நீங்க வேர் பற்றி பூத்து குலுங்குற நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேன். ஆனா சொன்னாரு, வேர் பற்றி பூத்து குலுங்குற நாள் வறுமையா உனக்கு அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். அதே நீங்க படிக்கலையே, சங்கீதம் 118 சங்கீதம் 23 வசனம். சங்கீதம் 118:23. அது கர்த்தராலே ஆயிற்று, அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாய் இருக்கிறது. கவனிங்க, நீங்கள் நானும் வேர் பற்றி பூத்து குலுங்கி காய் கொடுக்கக்கூடிய காலம் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எப்படி வரும்னா, அது கர்த்தராலே ஆயிற்று, கர்த்தராலே ஆயிற்று. நம் கண்களுக்கு ஆச்சரியமா இருக்கும். என்னோட வாழ்க்கையிலயா இந்த காரியத்தை கர்த்தர் செய்தார், எனக்கா கர்த்தர் இதை கொடுத்தாரு, நான் எதிர்பார்க்கவே இல்லை. அப்ப கர்த்தர் மேல நீங்க தகமா இருந்தீங்கன்னா உங்க வாழ்க்கை பட்டு போய் இருக்கிற வாழ்க்கை வேர் பற்றி பூத்து குலுங்கி அணி கொடுக்கிற நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்க கண்களுக்கு அது ஆச்சரியமா இருக்கும். இதை கர்த்தரே செய்தார். அல்லேலூயா, இது கர்த்தரே செய்தார்ங்கிற அப்படிங்கிற அளவுக்கு நீங்க கர்த்தருக்கு நன்றி உள்ள பிள்ளை இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அதே ஏசாயா 53 2 வசனம். ஏசாயா 53:2 படிங்களே. இளங்கிளையை போலவும் வறண்ட நிலத்திலிருந்து துளிர்கிற வேரை போலவும் அவனுக்கு முன்பாக எழும்புகிறார். கவனிங்க, இளம் கிளையை போலவும் வறண்ட நிலத்துல ஒரு செடி, நினைச்சு பாருங்க, வறண்டு போய் இருக்கிற ஒரு நிலத்துல ஒரு செடி முளைச்ச பார்ப்பதற்கு அழகா இருக்கும். இளம் கிளைகள் பார்த்திருக்கீங்களா? மேல உள்ள கிளைகள் போட நல்லா இருக்காது. இளம் கிளைகள் பார்த்திருக்கீங்களா? பாத்தீங்கன்னா ஒரு ரோஜா பூல பாத்தீங்கன்னா இளம் வரக்கூடிய அந்த இலைகள் பார்க்க அழகா இருக்கும். வாழை தண்டுல பாத்தீங்கன்னா மேல உள்ள கிளைகள் அழகா இருக்காது, கீழே இருந்து புதுசு வரக்கூடிய பார்ப்பதற்கு அழகா இருக்கும். அப்படியா பட்டு போயிருக்கிற வாழ்க்கை இளம் கிளைகளை போல செழித்து எழும்பும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இளம் கிளைகளை போல உங்க வாழ்க்கை செழித்து எழும்பும். அல்லேலூயா. நீங்க கர்த்தர் மேல தகமாய் இருக்கும் பொழுது ஒரே இரவுல துளிர் விடும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதே சங்கீதம் 92 சங்கீதம் 12-13 வசனம் படிங்களே. சங்கீதம் 92. நீதிமான் பனையை போல செழித்து லீபனில் உள்ள கேதுருவை போல் வளருவான். கவனிங்க, நீங்கள் நானும் பனையை போல செழித்து லீபனில் உள்ள கேதுருவை போல வளருவான்.
கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள். கவனிங்க, நீங்கள் நானும் செழிக்க பண்ணக்கூடிய தேவனை ஆராதிக்கணும். அல்லேலூயா. என் வாழ்க்கை பட்டு போயிருச்சுன்னு சொல்லி நீங்க பட்டு போனதே நினைச்சிட்டு இருக்காம, என்னுடைய வாழ்க்கை துளிர் விடும், ஒரு இரவுல கத்த துளிர்க்க செய்வார். ஆண்டவரே, ஆண்டவரே இளம் கிளையை போல என் வாழ்க்கையில வேறு பற்றி கனி கொடுக்கக்கூடிய என்னுடைய வாழ்க்கையை கத்தர் அப்படியாய் மாற்றுவாங்க. விசுவாசம் நமக்குள்ள இருக்கணும். தேவ பிள்ளைகளே, நீதிமான் பனையை போல செழிப்பான். நீங்களும் நானும் பனையை போல கத்த நினைச்சா ஒரே இரவுல துளிர்விட தேவனால் முடியும். நீங்கள் நான் அவருக்குள்ள தாகமா இருக்கணும். அதான் ரொம்ப முக்கியம். நீங்க பாத்தீங்கன்னா வேதத்துல எடுத்து பண்ணீங்களே, என்னாகமம் யார் வாழ்க்கையில நீதிமான் பனையை போல செழித்தாங்க, யார் வாழ்க்கையில துளிர் விட்டுச்சு, அவங்க வாழ்க்கை பட்டு போன விருட்சத்தை போல இருந்த வாழ்க்கையில எப்படி ஒரு துளிர் வந்ததுங்கிறத அந்த காரியத்தை பார்த்து நம்ம செபிக்க போறோம். என்னாகமம் 16ஆம் அதிகாரத்துல 1 பண்ணீங்களே, 1-3 முடிய வசனங்கள். லேவிக்கு பிறந்த கோகாத்தின் குமாரனாகிய இத்சேயாரின் மகன் கோராகு என்பவன் ரூபன் வம்சத்தில் உள்ள, கவனிங்க, கோராகு என்பவன் ரூபன் வம்சத்தில் உள்ளவன் எலியாபின் குமாரனாகிய, முக்கியமா வச்சுங்க, கோராகு பேரை முக்கியமா வச்சுக்கிடுங்க, தாத்தானையும் அபிராமையும் பேரையாத்தின் குமாரனாகிய ஓனையும் கூட்டிக் கொண்டு, கவனிங்க, இந்த கோராகு என்ப மனுஷன் 3 பேரை கூட்டிக்கிட்டு 250 பேரை அழைச்சுக்கிட்டு இங்க வரான் பாருங்களே, கீழே படிங்களே. இஸ்ரவேலின் புத்திரரில் சபைக்கு தலைவர்களும் சங்கத்துக்கு அழைக்கப்பட்டவர்களும் பிரபலமானவர்களும் ஆகிய 250 பேரோடு கூட மோசேக்கு முன்பாக எழும்பி, கவனிங்க, இந்த கோராங்கிற மனுஷன் இத்தனை பேரை கூட்டிக்கிட்டு 250 பேரை கூட்டிக்கிட்டு இஸ்ரவேல் மக்களுக்கு வழிநடத்திட்டு இருக்கிற மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமா எழும்பி வாரான். மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக கூட்டம் கூடி அவர்களை நோக்கி நீங்கள் மிஞ்சி போகிறீர்கள், சபையார் எல்லோரும் பரிசுத்தமானவர்கள், கர்த்தர் அவர்கள் நடுவில் இருக்கிறாரே, இப்படி இருக்க கர்த்தருடைய சபைக்கு மேலாக உங்களை ஏன் உயர்த்துகிறீர்கள் என்றார்கள். கவனிங்க, இந்த கோராகு கூட இந்த 2 மனிதர்கள் 250 பேர் சேர்ந்து இஸ்ரவேல் மக்கள் பரிசுத்தமா தான் இருக்கிறாங்க. நீ ஆரோனும் மோசேக்கு விரோதமா எழும்புறாங்க. இப்ப ஆரோனும் மோசையும் கர்த்தர் தான் உண்டாக்குனார். இஸ்ரவேல் மக்களை வழி நடத்துவதற்கு மோசே ஒரு திக்குவாய் மந்த நாக்காரன் தான். மோசே இஸ்ரவேல் மக்களை எகிப்திலிருந்து விடுதலையாகி கொண்டு வருவதற்கு ஆண்டவர் முச்சடியில மோசையோடு பேசுறாரு. ஆனா மோசே போமாட்டேன்னு சொல்றாரு. ஆனாலும் மோசே, நான் திக்குவாய் ஆண்டவரே, நான் மந்த நாக்கு ஆண்டவரே, அப்படிங்கும் பொழுது உன்னுடைய வாயாய் இருந்து ஆரோன் பேசுவான்னு சொல்லி மோசேயும் ஆரோனும் இஸ்ரவேல் மக்களை எகிப்திலிருந்து மீட்டெடுப்பதற்கு கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு பாத்திரம். அப்ப அந்த பாத்திரம் இஸ்ரவேல் மக்களை வழி நடத்திட்டு வரும் பொழுது இந்த கோராகுங்கிற மனுஷன் எழும்புறான். அந்த கோராகு மனுஷன் அவன் எழும்பி அவன் என்ன செய்யறான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 250 பேரை கூட்டிக்கிட்டு அந்த 2 நபர்களை கூட்டிக்கிட்டு எழும்பி வந்து, நீங்க கர்த்தருக்கு மேலேயே உங்களை உயர்த்துறீங்க, மக்கள் பரிசுத்தமா தான் இருக்கிறாங்க, கர்த்தர் மக்கள் மத்தியில இருக்கிறாருன்னு சொல்லி மோசையும் ஆரோனையும் எதிர்க்கிறான். எதனால எதிர்க்கிறான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கோராகு அப்படிங்கிற மனுஷன் பாத்தீங்கன்னா அவன் யார் அப்படின்னா, அவன் லேவி கோத்திரத்தை சேர்ந்தவன். கவனிங்க, அவன் ஒரு லேவியன். அப்ப லேவி கோத்திரத்தை சேர்ந்தவன். அவனுக்கு என்ன ஆசை அப்படின்னா, அவனுக்கு பொறாமை. அவனுக்கு லேவி கோத்திரம் தான் கர்த்தருக்கு யோசுவா காலத்துல கர்த்தருக்கு என்று மொத்தம் 12 கோத்திரங்கள் இருக்கு. தெரியுமா உங்களுக்கு? மொத்தம் யாக்கோபுடைய பிள்ளைங்க மொத்தம் 12 பேர். அந்த 12 பேர் தான் 12 கோத்திரங்கள். அதுல லேவி கோத்திரம் தான் கர்த்தருக்காய் ஊழியம் செய்யக்கூடிய லேவி கோத்திரம். அதுல பார்த்தீங்கன்னா ஆரோன் குடும்பம், லேவி கோத்திரத்தில் இருக்கக்கூடிய ஆரோன் குடும்பம் மட்டும்தான் கர்த்தருக்காய் ஊழியம் செய்யக்கூடிய அழைப்பை தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டாங்க. அப்ப அவங்கதான் கர்த்தருடைய ஊழியம் செய்ய முடியும். அப்ப அந்த கோராகு மனுஷன் லேவி கோத்திரத்தை சேர்ந்தவன் தான். ஆனா இவனுக்கு பாத்தீங்கன்னா மோசே போல ஆரோனை போல கர்த்தருக்கு ஊழியம் செய்யணுங்கிற வாஞ்ச. அதனால அவங்க பொறாமையில எதிர்க்கிறான். அவன் பாத்தீங்கன்னா மோசேயின் காலத்துல வாழ்ந்த ஒரு மனுஷன். இதே போல அவன் லேவி கோத்திரத்தை சார்ந்தவன். கவனிங்க, இவன் எதிர்க்கிறதுனால அவன் என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா,
நீங்க படிங்களே 9, 10 படிங்களே. அதே என்னாகும் 16ஆம் அதிகாரத்துல 9ஆம் வசனம் 10ஆம் வசனம் படிங்களே. கர்த்தருடைய வாசஸ்தலத்தின் பணிவிடைகளை செய்யவும் சபையாரின் முன் நின்று அவர்கள் செய்ய வேண்டிய வேலைகளை செய்யவும் உங்களை தம் மண்டையிலே சேர பண்ணும்படி இஸ்ரவேலின் தேவன் இஸ்ரவேல் சபையாரிலிருந்து உங்களை பிரித்தெடுத்தும் அவர் உன்னையும் உன்னோடு கூட லேவியின் புத்திரராகிய உன்னுடைய எல்லா சகோதரரையும் சேர பண்ணினதும் உங்களுக்கு அற்ப காரியமோ? கவனிங்க. அப்ப இவனுக்கு லேவி கோத்திரத்தில் இருக்கக்கூடிய இந்த தேராகும் மனுஷனுக்கு என்னன்னா பணிவிடைகளை செய்ய மட்டும்தான் வேலை. ஆசாரியன் ஊழி செய்வதற்கு ஆண்டவர் அவனை தெரிந்து கொள்ளவில்லை. அப்ப மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாய் எழும்பி 250 பேர் கூட்டிட்டு வந்து எதிர்க்கிறான். அப்ப இவனுக்கு ஒரு பொறாமையினால் இந்த காரியம் நடக்குது. இந்த செய்தி இது உங்களுக்கு புரிஞ்சாதான் வரக்கூடிய செய்தி உங்களுக்கு புரியும். அதே போல வந்து 32 படிகளே கர்த்தர் இந்த பொறாமையினால கர்த்தர் தான் மோசேயையும் ஆரோனையும் தெரிந்து கொண்டார். தெரிந்து கொண்டது நிமித்தமா தான் அப்ப அவங்க 2 பேருக்கு எதிர்க்கிற நிமித்தமா கர்த்தரையே அவன் தேராக எதிர்க்கிறது சமம். அதனால கர்த்தர் கோபம் கொண்டு படிங்களே 32 படிங்க. அதே பூமி தன் வாயை திறந்து அவர்களையும் அவர்களுடைய வீடுகளையும் கோராக்குரிய எல்லா மனிதரையும் அவர்களுக்கு உண்டான சகல பொருட்களையும் விழுங்கி போட்டது. கவனிங்க. கர்த்தருடைய கோபம் எழும்பி பூமி வாயை திறந்து கோராகு அவன் சார்ந்த வீடு குழந்தை மனிதர்கள் எல்லாத்தையும் விழுங்கி போட்டுச்சு. அப்ப ஆனாலும் கூட இஸ்ரவேல் மக்களுக்கு அவங்க முறுமுறுத்தார்கள். எப்படி இவங்க ஆரோனும் மோசேயும் ஆரோனும் எப்படி அவங்க வழி நடத்தினான்னு சொல்லி எலும்புன இந்த கோராகு படைகளை எல்லாம் கர்த்தர் பூமி விழுங்கி போட்டது. ஆனாலும் அவங்களுக்கு ஒரு முறுமுறுப்பு. நீங்கள் நானும் முறுமுறுக்கிறோம் அல்லவா? அப்ப கடந்த நாட்கள்ல நானும் நினைச்சேன் இஸ்ரவேல் மக்களை போல எப்படி என் வாழ்க்கை ஆண்டவரே மாறும், எப்படி என் வாழ்க்கையில ஒரு உயர்வு வரும். நீங்கள் நினைக்கலாம் ஆண்டவரே இஸ்ரவேல் மக்கள் எகிப்தில இருந்து நடத்தும் பொழுது அத்தனை நன்மைகளை கர்த்தர் செய்தார். ஆனால் அந்த மக்கள் முறுமுறுத்துட்டே இருந்தாங்க. நீங்களும் கூட என் வாழ்க்கையில எப்படி துளிர் விடும், எங்க வாழ்க்கை எப்படி எங்க வாழ்க்கை பட்டு போய் இருக்கிற அந்த ஆசீர்வாதம் என்னைக்கு வரும், வயசு கடந்து போயிட்டே இருக்குது, வருஷங்கள் போகுது, என் வாழ்க்கையில நான் அந்த ஒரு வீடு எப்படி கட்டுவேன், என் பிள்ளைங்க வாழ்க்கை எப்படி சீர்படும், ஆண்டவரே எனக்கும் வயதாயிட்டே இருக்குது, எனக்கு பலவீனமாகுது, எப்படி என் வாழ்க்கை பிள்ளைகளோட எனக்கு அடுத்தது யாரு பிள்ளைகளை பார்ப்பா, பலவிதமான கேள்விகளும் குழப்பங்களும் நமக்குள்ள இருந்துகிட்டே இருக்கிறதுனாலதான் நம்ம வாழ்க்கையில துளிர் விடக்கூடிய தேவன் ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் நினைச்சாருன்னா ஒரு இரவுல துளிர் விட செய்ய அவரால் முடியும். ஒரே இரவுல இளம் கிளைகளை உண்டாகல இலை கிளைகளை போல வாழ்க்கை மாறும்ங்கிற விசுவாசம் அநேக நேரங்கள்ல உங்களுக்கு எனக்கும் வர்றதில்லை. இல்லையா இல்லையா? பணம் இருக்கலாம், நம்ம வீடு இருக்கலாம், நிறைய வீடுகள்ல நிம்மதி இல்லை. இல்லையா? சமாதானம் இல்லை. சொல்லுவாங்க சாப்பாடு இல்லைனாலும் பிரச்சனை இல்லை பாஸ்டர், நிம்மதி வீட்டுல இல்லை பாஸ்டர், வீட்டுக்கு வந்துட்டா நிம்மதி இல்லை, ஒரு சமாதானமே இல்லை, ஏன் அந்த வீட்டுக்கு வாரோங்கிற எண்ணம். அது மாதிரி நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் நான். அந்த மாதிரி இவன் எலும்புனா மோசேக்கும் ஆரோனுக்கும் எலும்புனா அவங்க 2 பேரையும் உண்டாக்குனது கர்த்தர் தான். கர்த்தர் அவங்க பூமி பிளந்து கோராகும் மனிதர்கள் எல்லாத்தையும் வீழ்த்தி போட்டார். ஆனா இஸ்ரவேல் மக்களுக்கு அவங்களுக்குள்ள அந்த முறுமுறுப்பு மாறல. இவன் சொல்லிட்டு போயிட்டான் அல்லவா, அந்த முறுமுறுப்பு மாறல. இது கவனிங்க. இஸ்ரவேல் மக்கள் பார்த்தீங்கன்னா இஸ்ரவேல் மக்கள் மத்தியில தேவனுடைய அதிகாரம் அவர் தெரிந்து கொண்ட மோசே ஆரோன் குறித்து தேவன் உறுதியான ஒரு வல்லமையான ஒரு காரியத்தை செய்தார். அதுதான் இன்னைக்கு செய்தியை நம்ம பார்க்க போறோம். அப்ப இவங்க ஏற்படுத்தின இந்த காரியத்துல இந்த மக்கள் முறுமுறுத்துட்டே இருந்தாங்க. அதை அந்த மக்கள் இஸ்ரவேல் மக்கள் உணர வேண்டும் என்றுதான் தேவன் இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை தேவன் செய்தார். அந்த காரியத்தை தான் கவனிங்க. இந்த 12 கோத்திரங்கள் எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா நிலங்கள் எல்லாத்தையுமே அவங்க எடுத்துக்கிட்டாங்க. ஆனா லேவி கோத்திரத்துக்கு மாத்திரம் மட்டும் அவங்களுக்கு நிலங்கள் இல்லை. அப்பொழுது 12 பிள்ளைகள் 12 கோத்திரங்கள் அவங்களுக்கு மட்டும் வாழ்வதற்கு நிலங்கள் இல்லை. ஆனா கர்த்தர் பார்த்தீங்கன்னா அவங்கள ஆசாரியன் ஊழியத்துக்கு என்று லேவி கோத்திரத்தை ஆண்டு அழைச்சார். அது லேவி கோத்திரத்துல ஆரோன் குடும்பத்தாரை மட்டும்தான் அந்த ஊழிய பாக்கியத்தை கொடுத்தார். உங்க எல்லாருக்கும் பைபிள் தெரியும், எல்லாரையும் அபிஷேகம் ஆண்டு பண்ணியிருக்கிறார், எல்லாருக்கும் அந்நியவாசம் தெரியும். என்னை விட ஞானமான நிறைய பேர் இருக்கலாம், ஆனா தேவன் என்ன தெரிந்து கொண்டார். நேற்று ஊழியக்காரர் சொல்றாரு, ஐயா நீங்க எங்கேயோ பிறந்தீங்க, இங்க வந்து ஊழிய செய்வேன் நினைச்சா பாத்தீங்க, நானும் நினைக்கல இங்க வருவேன் ஊழிய செய்வேன் அப்படின்னு தெரியாது. அந்த மாதிரி தேவ பிள்ளைகள் என்ன தேவன் ஆசாரிய லேவி கோத்திரத்தை போல என்ன ஆசாரியன் ஊழிய செய்வதற்கு தேவன் தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. அதே போல
கவனிங்க, அந்த ஆரோன் குடும்பத்தை கர்த்தர் தெரிந்து கொண்டார். ஏன் தெரிந்து கொண்டார் அப்படின்னா, சீனாய் மலையில மோசையோடு கர்த்தர் பேசி 10 கட்டளை கொடுத்தாரு. ஆனா கீழே உள்ள மக்கள், இஸ்ரவேல் மக்கள் எல்லாம் பாவம் செய்தாங்க. அது லேவி கோத்திரம் மாத்திரம் தான் முன்னாடி போனாங்க. தன்னை கர்த்தருக்கு முன்னாடி போய் நிறுத்தினாங்க. எடுத்து பாருங்களே, யாத்திராகமம் 32:26. பாளையத்தின் வாசலில் நின்று கர்த்தருடைய பட்சத்தில் இருக்கிறவர்கள் யார், அவர்கள் என்னிடத்தில் சேர கடவர்கள் என்றார். அப்பொழுது லேவியின் புத்திரர் எல்லோரும் அவனிடத்தில் கூடி வந்தார்கள். கவனிங்க, மோசே கர்த்தரோடு பேசி 10 கட்டளை வாங்கிட்டு கீழே வரும் பொழுது மக்கள் பார்த்து பாவம் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. கன்று குட்டிகளை உருவாக்கி அவர்தான் தெய்வமா கொண்டாட ஆரம்பிச்சுட்டாங்க. ஆனா லேவி கோத்திரம் மட்டும் மோசே கர்த்தர் சொல்லி கீழே வரும் பொழுது மக்கள் கர்த்தரை விட்டு விலகி இப்படி பாவங்கள் செஞ்சுட்டு இப்படி தெய்வங்களை உண்டு பண்ணி கும்பிடும் பொழுது மோசே சொல்றாரு, கர்த்தரிடத்துல யாரு பட்சமா இருக்கீங்களோ அவங்க என்னிடத்துல வாங்கன்னு சொல்லும் போது லேவி கோத்திரம் மாத்திரம் மோசேக்கு முன்னாடி, கர்த்தருக்கு முன்னாடி கடந்து போனாங்க. அதனால அவங்களுக்கு ஆசாரிய ஊழி செய்வதற்கு கர்த்தர் அனுமதிச்சார். என்னாகமம் 3ஆம் அதிகாரத்துல 12 படிகளே. என்னாகமம் 3:12 படிகளே. இஸ்ரவேல் புத்திரரில் கற்பம் திறந்து பிறக்கிற முதல் பேரான யாவுக்கும் பதிலாக நான் லேவியரை இஸ்ரவேல் புத்திரரில் இருந்து எடுத்துக்கொண்டேன். கவனிங்க, அவர்கள் என்னுடையவர்களாய் இருக்கிறார்கள். லேவி கோத்திரம் கர்த்தருடைய பிள்ளைகள், கர்த்தருடையவா இருந்தாங்க. அப்ப லேவி கோத்திரத்து மேல கர்த்தருக்கு ஒரு பிரியம் இருந்துச்சு. இந்த லேவி கோத்திரம் கர்த்தருக்கு முன்னாடி தன்னை கொண்டு போய் காமிச்சாங்க, தன்னை முன்னாடி போய் நிறுத்தினாங்க. அதே யோசுவா 13:33 படிகளே. யோசுவா 13:33 படிகளே. லேவி கோத்திரத்திற்கு மோசே சுதந்திரம் கொடுக்கவில்லை. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் அவருக்கு சொல்லி இருக்கிறபடி அவரே அவர்களுடைய சுதந்திரம். நீங்க லேவி கோத்திரத்துக்கு கர்த்தர் தான் சுதந்திரமா இருந்தாரு. அப்ப லேவி கோத்திரத்து மேல யாக்கோபுடைய 12 பிள்ளைங்கள் லேவி கோத்திரத்து மேல கர்த்தருக்கு ஒரு பிரியம், தன்னை முன்னாடி போய் நிறுத்தினாங்க. மாத்திரமல்ல, அவங்களுக்கு ஆசாரிய ஊழிய செய்வதற்குண்டான கிருபைகளை கர்த்தர் கொடுத்தா. அதுல ஆரோன் குடும்பத்துக்கு மட்டும்தான் அந்த கிருபையை கொடுத்தா. ஊழிய செய்வதற்கு ஆசாரியன் ஊழிய செய்வது ஊழியக்காரனா கர்த்தர் நியமிச்சாரு. அதுல கோபத்தில் இருக்கக்கூடிய இந்த தேராகு தான் என்ன பண்ணிட்டான், பொறாமையில அவங்க 2 பேர் எதிர்த்தான். கர்த்தர் கோபத்தினாலதான் பூமியை பிளந்து அவங்க எல்லாரும் அந்த தேராக அவருடைய குடும்பங்கள் எல்லாத்தையும் அழிச்சு போட்டார். ஆனா இஸ்ரவேல் மக்களுக்கு அந்த முறுமுறுப்பு மாறவே இல்லை. அப்ப தேவன் தெரிந்து கொண்ட ஆரோன், லேவி கோத்திரக்கூடிய ஆரோன், அவன் தான் எனக்கு ஊழியம் செய்யக்கூடிய ஊழியக்காரன் அப்படின்னு தேவன் தெரிவிப்பதற்கு, இஸ்ரவேல் மக்கள் தெரிவிப்பதற்கு ஒரு காரியம் செய்தார். எடுத்து படிங்களே. என்னாகமம் 17ஆம் அதிகாரத்துல 1 படிய பார்ப்போம். பின்பு கர்த்தர் மோசேயை நோக்கி நீ இஸ்ரவேல் புத்திரரோட பேசி அவர்கள் பிதாக்களின் வம்சங்களாகிய ஒவ்வொரு வம்சத்துடைய பிரபுவினிடத்தில் ஒவ்வொரு கோடாக 12 கோடை வாங்கி அவனவன் கோலில் அவனவன் பேரை எழுதுவாயாக. கவனிங்க, இஸ்ரவேல் மக்கள் ஆரோனை நான் தான் தெரிந்து கொண்டேன், அவன் தான் எனக்கு ஊழியம் செய்ய வேண்டும்ங்கிறத தேவன் இஸ்ரவேல் மக்களுக்கு புரிய வைப்பதற்கு என்ன செஞ்சார் அப்படின்னா ஒரு காரியம் செய்கிறார். அந்த 12 கோத்திரத்தில் இருக்கக்கூடிய தலைவர்களை கூப்பிடு, கோல்னா குச்சி, கோல்னா குச்சி. இந்த குச்சி எப்படி குச்சி தெரியுமா, காஞ்சு போன குச்சி. கோல்னா குச்சி, காஞ்சு போன குச்சி. இன்னைக்கு என் வாழ்க்கையும் பாஸ்டர் காஞ்சு போய் இருக்குது, பட்டு போயிருச்சு. இனி வாழ்க்கை ஒரு தளர்த்து ஒரு துளியை விடுறதுக்கு வாய்ப்பே இல்லை. இப்ப ரோஜா பூவை பார்த்தீங்கன்னா அந்த முள்ள அந்த செடியில கூடிய தண்டை வெட்டி உடனே வச்சீங்கன்னா திருப்பி ரோஜா பூ வந்துடும். தெரியுமா உங்களுக்கு, ரோஜா பூ இருக்குது, அதை ஒரு சின்ன ஒரு குச்சியை வெட்டி வேற இடத்துல ஒரு தொட்டில வச்சுப்பாங்களே, உடனே பூ வந்துடும், இலை வந்துடும், பூ வந்துடும். இதே இந்த குச்சியை எடுத்து ஒரு 2 வருஷம் கழிச்சு வச்சு பாருங்க, முளைக்குமா? முளைக்காது. இன்னைக்கு என் வாழ்க்கை அப்படித்தான் இருக்குது, என் பிள்ளைங்க வாழ்க்கை அப்படித்தான் இருக்குது, என்னோட வாழ்க்கை அப்படித்தான் இருக்குது. எப்படி என் வாழ்க்கையில ஒரு துளிர் விடும், எப்படி என் வாழ்க்கையில உயர்வு வரும்? அப்போ ஆண்டவர் 12 கோத்திரத்துல லேவி கோத்திரத்தை தெரிந்து கொண்டதை இஸ்ரவேல் மக்கள் உணர வேண்டும் என்று ஆண்டவர் சொல்ற மோசே இடத்துல அந்த கோத்திரத்துடைய தலைவர்களை கூப்பிடு, அவங்க வெறும் கோல்னா குச்சி, காஞ்சு போன குச்சிய, அதான் கோல்னு பைபிள் சொல்லுது. அப்ப அந்த குச்சியில அவங்க பேரை எழுத சொல்றாரு. படிங்களே. கோலின் மீது அவன் பேரை எழுதுவாயாக. லேவியினுடைய கோலின் மேல் ஆரோனின் பேரை எழுத கடவர்.
12 கோத்திரத்துல லேவி கோத்திரமும் ஒண்ணு. அப்ப காஞ்சு போன குச்சியில லேவியினுடைய குத்தி இருக்கக்கூடிய ஆரோன் கோலை, ஆரோனுடைய பேரை எழுது அப்படின்னு சொல்றாரு. அப்ப ஆரோனை தேவன் தான் தெரிந்து கொண்டாருங்கிறத உங்களை எண்ணி கர்த்தர் தான் தெரிந்து கொண்டார். என்னை கர்த்தர் தான் அந்த ஊருக்கு அழைச்சிட்டு வந்தாரு, அவர் தான் அந்த ஊழியத்தை கொடுத்தாரு. இன்னைக்கு காஞ்சு போய் இருக்கிற என்னோட வாழ்க்கை, காஞ்சு போய் இருக்கக்கூடிய குச்சியை போடக்கூடிய வாழ்க்கை கர்த்தருடைய கிருபையினால ஒரே இரவுல துளிர்விடும். அப்ப அந்த 12 கோத்திரத்துல லேவி கோத்திரம் இருக்குது. அது லேவி கோத்திரத்துல ஆரோனுடைய வெறும் குச்சியில கோல்ல ஆரோன் பேர் எழுதுறாங்க. அவர்களுடைய பிதாக்களின் ஒவ்வொரு வம்ச தலைவனுக்காக ஒவ்வொரு கோல் இருக்க வேண்டும். அவைகளை ஆசாரிப்பு கூடாரத்திலே, கவனிங்க, ஆசாரிப்பு கூடாரம் அப்படின்னு என்ன தெரியுமா உங்களுக்கு? கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆசாரிப்பு கூடாரம் என்ன பாத்தீங்கன்னா, இஸ்ரவேல் மக்கள் எகிப்தில இருந்து வரும் பொழுது அவங்களுக்கு தேவன் உண்டாக்குன ஒரு பரிசுத்த ஸ்தலம் தான் ஆசாரிப்பு கூடாரம். ஆசாரிப்பு கூடாரம் நடமாடக்கூடிய பரிசுத்த ஸ்தலம். அது மாதிரி ஆசாரிப்பு என்றால் சந்திப்புன்னு அர்த்தம். இப்ப நீங்க இங்க கூடுறீங்கல்ல, இது ஒரு ஆசாரிப்பு கூடாரம். அப்ப இஸ்ரவேல் மக்கள் தேவனோடு பேசக்கூடிய ஒரு பரிசுத்த ஸ்தலம் தான் ஆசாரிப்பு கூடாரம். அதுல 3 காரியம் இருக்கும். ஒண்ணு வெண்கல பிரகாரம் அப்படிங்கிற ஒரு பகுதி இருக்கும். அது பரிசுத்த ஸ்தலம் ஒரு பகுதி இருக்கும். அதுக்குள்ள ஆசாரியர் மட்டும்தான் உள்ள போக முடியும். அடுத்து மகா பரிசுத்த ஸ்தலம், அதுல தேவனுக்காய் ஊழியம் செய்யக்கூடிய ஊழியக்காரங்க மட்டும்தான் உள்ள போக முடியும். 3 ஸ்தலங்கள் கொண்டதுதான் ஆசாரிப்பு கூடாரம். அதுல இஸ்ரவேல் மக்கள் தேவனோடு பேசக்கூடிய ஒரு இடம் தான் ஆசாரிப்பு கூடாரம். தேவனை சந்திச்சு பேசக்கூடிய இடம். சொல்றீங்கல்ல, சர்ச்சு இங்க இருக்குது. அப்ப சர்ச்சில் ஞாயிற்றுக்கிழமை போனா கர்த்தருடைய வார்த்தை, இது ஆசாரிப்பு கூடாரம் உங்களுக்கு. படிங்க. அப்ப அந்த 12 கோலையை எடுத்து அதுல லேவி கோத்திரத்துக்கு ஒவ்வொருத்தரோட பேர் எழுதுறாங்க. அதுல லேவியோடைய பேரு அவனுடைய வெறும் காஞ்ச குச்சியில லேவியோட கோத்திரத்துல ஆரோன் பேர் எழுதி ஆசாரிப்பு கூடாரத்துக்குள்ள கொண்டு போய் உள்ள வைக்கிறாங்க. கவனிச்சு பாருங்க, காஞ்ச குச்சிய இந்த இடத்துல இருந்து ஒரு காஞ்சு போய் ஒரு குச்சி இருக்குது, நீங்க கொண்டு வரீங்க. இன்னைக்கு ராத்திரி வச்சுட்டு நாளைக்கு காலம் என்னவா இருக்கும்? ஒரு காஞ்சு போன மரக்குச்சி கொடுங்க வச்சுட்டு போயிட்டீங்க. நாளைக்கு காலம் பார்த்தா என்னவா இருக்கும்? செடியா இருக்குமா? எப்படி இருக்கும்? அப்படியேதான் இருக்கும். இன்னைக்கு அன்னையோட வாழ்க்கை, நானும் ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போறேன், தசமமா கொடுக்குறேன், காணிக்கை கொடுக்குறேன், என் வீட்டுக்கு ரசிக்கப்படல, என் பையன் குடிப்பழக்கத்துல இருந்து மாறல, என் பிள்ளைங்க வாழ்க்கையில உயர்வு இல்லை, என்னோட வாழ்க்கையில உயர்வு இல்லைன்னு நினைக்கிறீங்கல்ல, என் வாழ்க்கை இன்னைக்கு காஞ்சு போன குச்சியை போல அப்படியே இருக்கு பாஸ்டர். அப்ப உங்க வாழ்க்கையில தான் ஒரு இரவுல துளிர்விட போகுது. கவனிங்க, அந்த ஆசாரிப்புடைய கூடாரத்துக்குள்ள இந்த 12 குச்சிகள் வச்சாச்சு. அதுல ஒண்ணு லேவி கோத்திரத்துடைய அவனுடைய ஆளோட குச்சியும் இருக்குது, அதுல அவன் பேரும் இருக்குது, உள்ள வச்சாச்சு. நான் உங்களை சந்திக்கும் சாட்சி பெட்டிக்கு முன்னே கவனிங்க, ஆசாரிப்பு கூடாரத்துக்குள்ள சாட்சி பெட்டின்னு உண்டு. சாட்சி பெட்டினா உடன்படிக்கை பெட்டி. உடன்படிக்கை பெட்டினா சிக்கிம் மரத்தினால செய்யப்பட்ட உள்ளும் புறமும் தங்கத்தால் பூசப்பட்ட ஒரு பெட்டி, சாட்சி பெட்டி அல்லது உடன்படிக்கை பெட்டி. அந்த பெட்டிக்கு முன்னாடி மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள அந்த பெட்டி இருந்துச்சு. அந்த பெட்டி கிட்ட போய் 12 கோலை வைக்கிறாங்க. அது அந்த உடன்படிக்கை பெட்டிக்குள்ள என்ன இருந்துச்சு அப்படின்னா மகா ஆசாரிப்பு கூடாரம். அதுல பாத்தீங்கன்னா மகா பரிசுத்த ஸ்தலம், அதுக்குள்ள அந்த உடன்படிக்கை பெட்டி இருந்துச்சு. அந்த பெட்டியை யார் உருவாக்குனா பார்த்தீங்கன்னா மோசே உருவாக்குனாரு. அந்த பெட்டிக்குள்ள என்ன இருந்துச்சுன்னா தேவன் மோசையோடு பேசி எழுதின 10 கட்டளைகள், நம்ம படிக்கிற பைபிள்ல அந்த 10 கட்டளைகள், கற்பனைகள் அதுக்குள்ள இருந்துச்சு. மாத்திரமல்ல, அவங்க இஸ்ரவேல் மக்கள் வனாந்தரத்துல 40 வருஷம் நடந்து வந்தாங்க. மண்ணா கொடுத்த தங்க பாத்திரங்கள் அதுக்குள்ள இருந்துச்சு. அப்ப கவனிங்க, அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள அந்த உடன்படிக்கை பெட்டிக்கு முன்னாடி அந்த 12 கோலுமே உள்ள இருக்குது. அதுல ஒரு கோல் லேவி கோத்திரத்துடைய கோல், அந்த கோல் மேல ஆரோன்னு பேர் எழுதப்பட்டிருக்குது. இதை ஏன் ஆண்டவர் செய்யறாருன்னா, இஸ்ரவேல் மக்கள் நான் தான் ஆரோனை தெரிந்து கொண்டேன், அவன் தான் எனக்கு ஊழியம் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி தேவன் இஸ்ரவேல் மக்கள் உணர வேண்டும் என்று இந்த காரியம் செய்யறாரு. படிங்களே. அப்பொழுது நான் தெரிந்து கொள்ளனுடைய கோல் துளிர்க்கும். கவனிங்க, அப்போது கூட நான் தெரிந்து கொள்ளப்பட்ட கோல் மட்டும் காஞ்சு போயிருக்கக்கூடிய அந்த கோல் துளிர்க்கும் சொல்றாரு. இப்படி இஸ்ரவேல் புத்திரர் உங்களுக்கு விரோதமாய் முறுமுறுக்கிற அவர்கள் முறுமுறுப்பை என்னை விட்டு ஒளிய பண்ணுவேன் என்றார். நம்மளுடைய வாழ்க்கை காஞ்சு போன ஒரு குச்சியை போல வாழ்க்கையில இருக்குது. ஆனா ஆண்டவர் நினைச்சார்னா ஒரு இரவுல
துளிர் விட கத்தரால செய்ய முடியும். அப்ப காஞ்சு போன அந்த கோல் 12 கோல்ல ஒரு கோல் ஆரோனுடைய லேவியின் கோத்திரத்தில் இருக்கக்கூடிய ஆரோனுடைய பேர் எழுதப்பட்டது. அவன் பேர், அதாவது தேவன் யாரை தெரிந்து கொண்டாரோ அந்த கோல் மாத்திரம் துளிர்க்கும் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. இதை மோசே இஸ்ரவேல் புத்திரரோட சொன்னார். அப்பொழுது அவர்களுடைய பிரபுக்கள் எல்லோரும் தங்கள் பிதாக்களுடைய வம்சத்தின்படி ஒவ்வொரு பிரபுவுக்கும் ஒவ்வொரு கோலாக 12 கோல்களை அவனிடத்தில் கொடுத்தார்கள். ஆரோனுடைய கோலும் அவர்களுடைய கோல்களுடனே இருந்தது. அந்த கோலை மோசே சாட்சியின் கூடாரத்தில் கர்த்தருடைய சமூகத்தில் வைத்தான். கவனி, மோசே போய் இந்த மகா பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய உடன்படிக்கை பெட்டிக்கு மாடி கொண்டு வச்சுட்டு வந்தாரு. அப்ப வச்சுட்டு வந்து கேள்விப்படுங்களே, மறுநாள் கவனிங்க, வச்சுட்டு வந்த மறுநாள் ஒரு இரவு முழுக்க அந்த கோல் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த உடன்படிக்கை பெட்டிக்கு முன்னாடி கோல் இருக்குது. 12 குச்சியும் இருக்குது. காஞ்சு போன வாதுமை குச்சிகள் காஞ்சு போயக்கூடிய வாதுமை குச்சிகளை வச்சுட்டு வந்துட்டாரு. 12 குச்சி. மறுநாள் மோசே சாட்சியின் கூடாரத்துக்குள் பிரவேசித்த போது இதோ லேவியின் குடும்பத்தாருக்கு இருந்த ஆரோனுடைய கோல் துளிர்த்திருந்தது. கவனிங்க, இந்த 12 கோலுமே, அது 12 கோல் ஒரு கோல் தான் ஆரோனுடைய கோல். லேவி குலத்தில் இருக்கக்கூடிய ஆரோனுடைய குடும்பத்துடைய கோல். அவன் பேர்ல அந்த ஆரோன் எழுதப்பட்டிருக்கிறது. அந்த ஒரே இரவு எப்படி துளிர் விடும்? காஞ்சு போன குச்சி நினைச்சு பாருங்க. காஞ்சு போயிருக்கிற மரக்குச்சி ஒரு இரவுல எப்படி துளிர் விடும்? துளிர் விட்டு தேவைப்படுகளே, துளிர் விட்டு பூ பூத்து வாதுமை பழங்களை கொடுத்தது. எப்படி கொடுத்துச்சு? தேவன் தெரிந்து கொள்ளப்பட்ட மாத்திரமா இருக்கக்கூடிய நீங்கள் நானும் ஒரே இரவுல துளிர் விட்டு பூ பூத்து பழங்களை கொடுக்கக்கூடிய அளவுக்கு கர்த்தர் நம்ம நினைச்சாருன்னா மாத்தி போட முடியும். அல்லேலூயா. நான் தெரிந்து கொள்ளப்பட்ட லேவி கோத்திரத்தில் இருக்கக்கூடிய ஆரோனுடைய கோல் ஒரே இரவுல துளிர்த்ததை போல உன்னுடைய வாழ்க்கையும் துளிர் விடும். மாத்திரமல்ல, ஒரே இரவுல பூ பூக்கும். மாத்திரமல்ல, அந்த ஒரே இரவுல வாதுமை பழங்களை கொடுக்கும். அல்லேலூயா. அப்ப தேவன் காஞ்சு போன வாழ்க்கையிலும் கூட எத்தனையோ வருடங்களா இந்த வியாதியில போராடலாம், எத்தனையோ வருடங்களாய் குழந்தைக்காய் ஏங்கி இருக்கலாம், எத்தனையோ வருடங்களாய் வீடு கட்ட முடியல ஏங்கி இருக்கலாம். உங்க வாழ்க்கையும் கூட ஆண்டவர் தேடி நீங்க வாரீங்க. உங்க வாதுமை குச்சிகளை, அந்த குச்சிகள் கோல்னா வாதுமை குச்சி ஒரே இரவுல எப்படி தேவன் தெரிந்து கொண்ட ஆண் கோல் துளிர்த்து பூ பூத்து வாதுமை பழங்களை கொடுத்துச்சு. அது கர்த்தர் தெரிந்து கொள்ளப்பட்ட எந்த கூட்டமா இருந்தாலும் சரி, நீங்கள் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட கூட்டம். அல்லேலூயா. அவங்க வாழ்க்கையில நிச்சயமாய் துளிர் விடும், நிச்சயமாய் பூ பூக்கும், வாதுமை பழங்களை கொடுக்கும். படிங்க, மோசே போய் அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள முன்னாடி இருக்கக்கூடிய அந்த கோலை எடுக்கும் பொழுது அவனோட கோல் மாத்திரம் பூ துளிர்த்து இலைகள் பழங்கள் கனிகள் வெறும் குச்சி, வேறு கிடையாது, ஒண்ணு கிடையாது. அப்பொழுது மோசே கர்த்தருடைய சமூகத்தில் இருந்த அந்த கோல்களை எல்லாம் எடுத்து இஸ்ரவேல் புத்திரர் எல்லோரும் காண வெளியே கொண்டு வந்தான். அவர்கள் கண்டு அவரவர் தங்கள் கோல்களை வாங்கி கொண்டார்கள். கவனிங்க, எல்லாம் 12 கோலை வாங்கிக்கிட்டாங்க. 12 கோலில் வச்சவங்க எல்லாம் 12 கோலை எடுத்துட்டு மோசே எடுத்துட்டு பாருங்க, யாருடைய கோல்ல இலை பூ பூத்து கனிகள் இருக்குதோ அந்த கோத்திரம் தான் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட கோத்திரம். அந்த கோத்திரம் மட்டும்தான் ஊழியம் செய்ய முடியும் அப்படிங்கிறத தேவன் நிரூபிச்சு காமிச்சார். தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு இயேசுவை தேடி நீங்க வாரீங்க. உங்க வாழ்க்கையும் காஞ்சு போன வாதுமை குச்சிகளை போல உங்க வாழ்க்கை இருக்கலாம். ஒரே இரவுல தேவ பிள்ளைகள் யார் உங்களை நோக்கி புறாமப்படுறாங்க, உங்களை யார் உங்களை நோக்கி கேலி செய்யறாங்க, உங்களை நோக்கி யாரு ஆண்டு ஏளனமா பேசுறாங்க, உங்களுக்கு எல்லாம் குழந்தையே பிறக்காதையா, உங்களுக்கு எல்லாம் வீடு கட்டவே முடியாது, உங்க வாழ்க்கையில மேன்மையே வராது, உங்க பிள்ளைங்க வாழ்க்கை நல்லா இருக்காது, உங்களையும் கூட அணைய தூத்தி இருக்கலாம், அணைய உங்களை கேலி பண்ணி இருக்கலாம், உங்களை குற்றப்படுத்தி இருக்கலாம், காயப்படுத்தல, ஏன் அடிச்சிருக்கலாம். அல்லேலூயா. அவங்க முன்னாடி உங்க வாழ்க்கை காஞ்சு போன ஒரு குச்சியை போல இருக்கலாம். அல்லேலூயா. நான் அவங்க முன்னாடியில சாதாரண ஆள் பாஸ்டர், அவங்க பெரிய ஆட்கள், அவங்களோட பணம் இருக்குது, அவங்க என்ன வேணா செய்வாங்க. தேவைப்படல, நீங்க காஞ்சு போயிருக்கலாம். அவங்கள விட வரக்கூடிய நாட்கள்ல துளிர் விட்டு பூ பூத்து வாதுமை பழங்களை என் தேவனால் கொடுக்க உங்களுக்கு முடியும். ஏன்னா நீங்கள் நானும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு பாத்திரம். படியுமா?
சீக்கிரம். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி ஆரோனுடைய கோல் அந்த கலகக்காரருக்கு விரோதமாக அடையாளமாகும் பொருட்டு அதை திரும்பவும் சாட்சி பெட்டிக்கு முன்னே கொண்டு போய் வை. கவனிங்க பாருங்க, ஒரே இரவுல 12 கோல் லேவி கோத்திரத்தில் இருக்கக்கூடிய ஆரோனுடைய பேர் எழுதப்பட்ட கோல் ஒரே இரவுல துளிர்த்து பூ பூத்து மாதுளை பழங்களை தேவன் கொடுக்க வைத்தேன்னா, தேவன் தான் அந்த லேவி கோத்திரத்தை எனக்கான கோத்திரமாய் தெரிந்து கொண்டு எனக்கான ஊழிய செய்யக்கூடிய ஊழியக்கான கூட்டமாய் தெரிந்து கொண்டார். அதே கோத்திரத்தில் இருக்கக்கூடிய தேராகு புறாமை நிமித்தம் எதிர்த்து நிமித்தமா தேராகுவை சார்ந்த அத்தனை பேரும் பூமி பிளந்து விழுங்கப்பட்டார்கள். ஆனா அந்த லேவி கோத்திரம் இருக்கக்கூடிய ஆரோன் மட்டும்தான் ஊழிய செய்வதற்கு தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட கோத்திரம். தேவ பிள்ளைகள், இன்னைக்கு நீங்க வந்திருக்கீங்கன்னா நீங்கள் நானும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம். உங்க வாழ்க்கை இன்னைக்கு காஞ்சு போயிருக்கலாம், உங்க வாழ்க்கை ஒன்றும் இல்லாம இருக்கலாம், வருமானம் இல்லாம இருக்கலாம், வசதி இல்லாம இருக்கலாம், சில ஆசீர்வாதங்கள் இனிமேல் இருக்கவே 10 வருடமா சகோதரி எப்படி குழந்தையே பிறக்காண்டாங்க சொல்லிட்டாங்க. குழந்தையே பிறக்காது, ஆனா ஆண்டவர் ஒரு குழந்தையை கொடுத்தார். இந்த வீடியோ பார்த்து குழந்தை முடியாது மாட்டுக்கு ஏதோ புல்ல வைக்குது எல்லாம் பார்த்தேன், ஆச்சரியமா இருந்துச்சு. அது துளிர்த்து பூத்து மாதுளை பழங்களை கொடுத்துச்சு. எழுந்து நிற்போமா? எழுந்து நின்று ஆவியானவரே, பரிசுத்தரே, இந்த நாள கூட ஆண்டவரே ஒரே இரவுல துளிர் விடும் வாழ்க்கை இன்னைக்கு பட்டு போயிருக்கப்பா. ஆண்டவரே, துளிர் விட முடியாதபடி நான் பட்டு போய் அநேகருடைய பார்வையில இன்னைக்கு ஏராளமா எண்ணப்படுகிறேன். ஆண்டவரே, அநேகருடைய பார்வையில நான் குற்றவாளியா இருக்கிறேன். ஆண்டவரே, என் வாழ்க்கை இன்னைக்கு பட்டு போயிருக்கப்பா. குழந்தைக்காய் ஏங்கி நான் பட்டு போயிருக்கிறேன், ஒரு வீடுக்காய் ஏங்கி நான் பட்டு போயிருக்கிறேன், ஒரு சமாதானத்துக்காய் ஏங்கி பட்டு போயிருக்கிறேன், இந்த கடன் மாறாதான்னு சொல்லி ஏங்கி பட்டு போயிருக்கிறேன், என் வாழ்க்கையை ரட்சிப்பு வராதான்னு சொல்லி ஏங்கி பட்டு போயிருக்கிறேன், என் வாழ்க்கை பட்டு போயிருக்குதப்பா. ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம். இந்த நாள்ல கூட நாங்க கேட்ட ஒரு சத்தியம் ஆண்டவரே, தேராகு லேவி கோத்திரம் சேர்ந்தவன் அப்பா. லேவி கோத்திரம் தேவனால் தெரிந்துகொள்ளப்பட்ட கோத்திரம் அப்பா. அந்த கோத்திரத்தில் இருக்கக்கூடிய ஆரோன் கர்த்தருக்கென்று ஊழியம் செய்ய வேண்டும் என்று தேவன் தெரிந்து கொண்டிருப்பா. அதை எதிர்த்த அதே கோத்திரத்தில் இருக்கக்கூடிய பொறாமை நிமித்தம் எதிர்த்த தேராகு அவனை சார்ந்த படைகள் யாவரும் தேவனால் பூமியை பிளந்து விழுகப்பட்டார்கள். ஆனால் அந்த அதே கோத்திரத்தில் இருக்கக்கூடிய ஆரோன் கர்த்தருக்காய் ஊழியம் செய்யக்கூடிய ஊழியக்காரனை தெரிந்து கொண்டிருப்பா. அதை இஸ்ரவேல் மக்கள் புரிந்து கொள்ளாமல் முறுமுறுத்தார்கள் ஆண்டவரே. 12 கோத்திரத்தில் இருக்கக்கூடிய லேவி கோத்திரம், அதில் இருக்கக்கூடிய ஆரோனுடைய கோல் ஆண்டவரே, தேவன் சொன்ன மோசேயிடம் 12 காஞ்ச குச்சிகள், 12 காஞ்ச கோல்கள், அந்த கோல்களை எடுத்துக்கொண்டு மகா பரிசுத்த ஸ்தலமாக இருக்கக்கூடிய சாட்சி பெட்டிக்கு முன்பாக நீ வைக்க அந்த கோத்திரத்துல பெயர் எழுதப்பட்டு வைக்கும் பொழுது, அந்த லேவி கோத்திரத்துல ஆரோனுடைய பேர் எழுதப்பட்டு வைக்கும் பொழுது நிச்சயமாய் அந்த ஒரு இரவுல ஆண்டவரே காஞ்சு போன குச்சி குளிர்ப்பதற்கு வாய்ப்பே இல்லை ஆண்டவரே, வாய்ப்பே இல்லை. ஆனா ஆண்டவரே, எங்க வாழ்க்கையும் கூட ஆண்டவரே, இனி என் வாழ்க்கை பட்டு போயிருச்சு ஆண்டவரே, என் வாழ்க்கையில இந்த காரியம் நடக்காது, இந்த காரியம் கிடைக்காது, இது என் வாழ்க்கையில வராது அப்படின்னு சொல்லி இன்னைக்கு அநேகர் நினைக்கிறாங்க. அப்பெல்லாம் காஞ்ச குச்சியை போல, மாதுமை குச்சிகளை போல அன்று காஞ்சு போய் இருக்கலாம். தேவன் தெரிந்து கொள்ளப்பட்ட கோத்திரம், தேவன் தெரிந்து கொள்ளப்பட்ட கோல், காஞ்ச கோல் ஆண்டவரே ஒரே இரவுல ஆண்டவரே தேவன் தெரிந்து கொள்ளப்பட்ட ஆண்டவரே ஆரோனுடைய கோல் ஆண்டவரே அந்த வாதுமை குச்சிகள் துளிர் விட்டு பூ பூத்து கனிகளை ஒரே இரவுல கொடுக்க வைத்த தேவன் ஆண்டவரே. நாள கூட நாங்களும் கூட உம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம் அப்பா, உம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட கோல் ஆண்டவரே. எங்க வாழ்க்கையை இன்னைக்கு காய்ந்து போயிருக்குதப்பா, எங்க வாழ்க்கையை பட்டு போயிருக்குதப்பா ஆண்டவரே. நீர் நினைத்தால் ஒரே இரவுல துளிர்விட உம்மால் செய்ய முடியும் அப்பா ஆண்டவரே. இதனால கூட தேவ செய்தியை கேட்கிற தேவ பிள்ளைகளே, எங்க வாழ்க்கை நீங்க பட்டு போயிருக்குதா? பணங்கள் இருக்குது பாஸ்டர், நிம்மதி இல்லை, எங்க வாழ்க்கையில் நிம்மதி இல்லை, ஒரு சந்தோஷம் இல்லை, அடுத்த ஒரு உயர்வு இல்லை, எங்க வாழ்க்கை ஏதோ எந்திரிக்கிறோம், ஏதோ சாப்பிடுறோம், ஏதோ வேலைக்கு போறோம், ஏதோ ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். வாழ்க்கை இன்னைக்கு பட்டு போயிருக்குது, துளிர் விடுவதற்கு வாய்ப்பு இல்லை, நாங்கள் உயர்ந்து வருவதற்கு வாய்ப்பு இல்லை. காஞ்ச குச்சியை போல, காஞ்ச வாதுமை குச்சியை போல, காய்ந்த கோள்களை போல எங்க வாழ்க்கையை இன்னைக்கு காய்ந்து போயிருக்குது. தேவ பிள்ளையே, ஆண்டு உன்னை பார்த்தா சொல்லுகிறார்,
உன்னை தேவன் தெரிந்து கொண்டார். உன்னை தேவன் தெரிந்து கொள்ளப்பட்ட நீ வாதுமை குச்சி மகளே, மகனே, நீ வாழ்க்கை காஞ்சு போயிருக்கலாம். ஆரோனுடைய கோல் ஒரு இரவுல எப்படி துளிர் விட்டுச்சோ, அது மாத்திரமல்ல பூ பூத்துச்சோ, எப்படி ஆண்டு வாதுமை பழங்களை கொடுத்துச்சோ, அதை மோசே கொண்டு வந்து இஸ்ரவேல் மக்களுக்கு முன்னாடி கோல்களை தூக்கி காட்டும் பொழுது அவங்களுடைய முறுமுறுப்பு நின்று போயிற்று. இன்னைக்கு எனக்கு வாழ்க்கையில நீங்க வரக்கூடிய நாட்களில் நீ தலை குனிந்த இடத்துல, ஒதுக்கப்பட்ட இடத்துல, நொறுக்கப்பட்ட இடத்துல, மனுஷங்க முன்னாடி எங்க நிந்திக்கப்பட்டியோ, எங்க அவமானப்படுத்தப்பட்டியோ, உன் வாழ்க்கை காஞ்சு போயிடுச்சு. ஏசப்பா இதை கொடுக்க, இந்த காரியம் கொடுத்திருந்தா இந்த மனிதர்கள் இப்படி பேசியிருப்பாங்களா? எனக்கு ஒரு வீடு கொடுத்திருந்தா இவங்க பேசியிருப்பாங்களா? எனக்கு ஒரு வாழ்க்கை கொடுத்திருந்தா இவங்க பேசியிருப்பாங்களா? எனக்கு ஒரு குழந்தை கொடுத்திருந்தா இவங்க பேசியிருப்பாங்களா? எனக்கு பொருளாதாரம் கொடுத்திருந்தா இவங்க பேசியிருப்பாங்களா? யார் பேசினாங்களோ இஸ்ரவேல் மக்களை போல கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட கோல் நீங்கள் நானும் ஒரு இரவுல வரக்கூடிய நாள், ஒரு நாள் வரும். அந்த நாளில நீங்களும் நானும் வெறுமையா இருக்கக்கூடிய உங்க வாழ்க்கை தொழில் விடும், வெறுமையா இருக்கக்கூடிய உங்க வாழ்க்கை பூ பூக்கும், வெறுமையா இருக்கக்கூடிய உங்க வாழ்க்கை வாதுமை பழங்களை கொடுக்கும். பழங்களை போல உங்க வாழ்க்கை ஆசீர்வாதமாய் மாறும் மகளே. 6 முதல் முடிவு வரைக்கும் எங்களோடு கொடுத்ததுக்காக நன்றி ராஜா. இயேசு கிறிஸ்துவ ஜெபிக்கிற பிதாவே, ஆமென். தலைகளை தாழ்த்தும் ஆசீர்வாதம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய அன்பும் சமாதானமும் சிநேகமும் நம் அனைவரோடு இருப்பதாக யாவரோடு சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்மாவே கர்த்தரை சோதரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை சோதரி, என் ஆத்மாவே கர்த்தரை சோதரி, அவர் சகல பகங்களையும் மறவாதே. ஆமீன், ஆமீன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.